மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் பிசாசு, என்னாச்சு? ஏன் இவன் முகம் இவ்வளோ வாட்டமா இருக்கு? என்னன்னு தெரியலையே. ஏய் பிசாசு, என்ன இங்க வந்து தனியா இருக்கா? யாரை பிடிக்கிறதுக்காக இங்க வந்து இருக்க? நான் ஒன்னும் யாரையும் பிடிக்கலாம் வரல, நான் சும்மா தான் இங்க இருந்தேன். நீங்க எல்லாரும் சாமி கும்பிட்டு இருந்தீங்களா? எனக்கு அங்க என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் இங்க இருக்கேன். லூசு, உனக்கு என்ன பண்ண தெரியலன்னா எல்லாரும் போலதான் போய் சாமி கும்பிட வேண்டியதானே? இங்க வந்து தனியா நிக்கிறா, அதுவும் இங்க யாருமே இல்ல. லூசா நீனு? இங்க வந்து தனியா நின்றுட்டு இருக்கான். போய் ஒன்னு தாத்தா பாட்டி கூட இரு, இல்லையா சார் கூட இரு. அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து தனியா நின்றுட்டு இருக்கான். யார் இருக்கா எனக்கு? நான் எது பண்ணாலுமே தப்பு தப்பு தப்புன்னு சொல்றாங்க. எல்லாரும் என்ன மட்டும் தான் குத்தம் சொல்றாங்க. நான் இதுக்கு அவங்க கூட எல்லாம் போயிருக்கணும். வேணாம், நான் இப்படி தனியாவே இருக்கேன். இப்படி தனியாவே இருந்தாவது கொஞ்சம் நிம்மதி கிடைக்கதான்னு பாக்குறேன். பாரதி, என்னாச்சு? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? சொல்லு, என்னாச்சு? என்னன்னு சொல்றேன்? எதுவும் ஆகல. என்ன நீ விடு, நான் தனியாவே இருக்கேன். ஏன் உனக்கு கூட தான். நான் உன்கிட்ட பேசினாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, பக்கத்துல வந்தாலே உனக்கு பிடிக்க மாட்டேது. உன்ன மாதிரி எல்லாரும் நினைப்பாங்க, இனி யாருக்குமே பிடிக்கல. எல்லாரும் என்னதான் தப்புன்னு சொல்றாங்களே. நீ கூட தான் நான் தான் தப்புன்னு சொல்லுவேன். நீ மட்டும் எதுக்கு இப்ப என்கிட்ட வந்து பேசுற? உனக்கு தான் உன்கிட்ட பேசாலே பிடிக்காது. ஓ, நான் இனிமே பேச மாட்டேன், நீ நிம்மதியாயிரு. ஏய், என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமா, நான் யாரு? என்கிட்ட வந்து தனியா நின்று பேசணும்னு நினைக்கிறேன். போத குறைக்கு ஒட்டிக்கிட்டு ஒராசிட்டு நிக்கிறேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு இல்ல, பாக்குற யாருக்கா இருந்தாலும் பிடிக்காதுதான். அதனால்தான் நான் உன்னை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, எனக்கு உன்னை பிடிக்காததெல்லாம் விஷயம் கிடையாது. இப்போ உன்னை யாருக்கு பிடிக்கல? யாரு உன்னை என்ன சொன்னாங்க? அதை சொல்லு முதல்ல. சொல்லிட்டா நீ தீத்து வச்சிருவியா? சொல்லு, நான் யார் என்ன பிடிக்கலன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டா நீ தீத்து வச்சிருவியா? இருக்க முடியுமாலாம் எனக்கு தெரியாது, ஆனா சொல்லு, முயற்சி பண்றேன். யாரு உன்னை என்ன சொன்னாங்க சொல்லு. ஏய் லூசு, உன்னதான் கேட்டுட்டு இருக்க, சொல்லுடி. வேற யாரு? எல்லாம் அண்ணாதான். அண்ணா என்ன தீட்டிட்டாங்க, போத குறைக்கு அடிச்சிட்டாங்க. ஏய், என்ன சொல்ற லூசு? சார உன்னை திட்டினாரு, அவரை உன்னை கை நீட்டி அடிச்சாரு? என்னால நம்பவே முடியல. பாத்தியா, உன்னால நம்ப முடியல. நீ யோசிச்சு பாரு, என்னால ஏத்துக்க முடியுமான்னு. எனக்கு வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு கையை நீட்டி அடிச்சிட்டாரு. இப்போ என்கிட்ட பேசாம இருக்காரு, தெரியுமா? பார்த்தேன், என்னமோ நடக்குதுன்னு நினைச்சேன். இதுதானா? சரி, சாரே உன்னை திட்டி இருக்காரு, கையை நீட்டி அடிச்சிருக்காருன்னா நீ ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்க, அப்படிதானே? எல்லாரும் இப்படி இருக்கீங்க, நான் என்ன அப்படி பெரிய தப்பு பண்ணிருப்பேன்? நீ கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேல. ஹே லூசு, நீ தப்பு பண்ணிருப்பனா? செயலால தப்பு பண்ணிருக்க மாட்ட, சொல்லால தப்பு பண்ணிருப்ப. ஏன்னா உன் வாய் அப்படிப்பட்டது. அவர்கிட்ட பேசக்கூடாதது எதனா பேசி வச்சிருப்ப, அதனாலதான் அவரு பொறுத்தது போதுன்னு பொங்கி எழுச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். சாரே உன்னை கையை நீட்டி அடிச்சிருக்காருன்னா அவர் கோவப்படுற மாதிரி நீ என்னமோ பேசியிருக்க இல்ல பண்ணிருக்க. அப்படி என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல. ஆமா, உனக்கு சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லு, என்ன பண்ண? அப்படிலாம் எதுவும் பண்ணல. அப்போ உனக்கு சொல்ல விருப்பம் இல்ல, ஏன்னா நீ பண்ணது பெரிய தப்புன்னு உனக்கே தெரியுது. அதனாலதான் என்கிட்ட சொல்ல உனக்கு விருப்பம் இல்ல. சரி விடு, எல்லாத்துக்கும் அழுதுட்டுலாம் இருக்காத. அதெல்லாம் சாரு இன்னைக்கு கோவமா இருப்பாரு, நாளைக்கு சரியாயிடுவாரு. இதுக்கெல்லாம் லூஸ் மாதிரி அழுதுட்டு இருக்காத. ஓ, இன்னைக்குதான் அழகா ட்ரெஸ் பண்ணிருக்க, அழுது உன் மூஞ்ச நீயே நான் சொன்ன மாதிரி பிசாசு மாதிரி ஆக்கிக்காத. ஓ என்ன சொன்ன? அட எருமை, இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்த, அதுக்குள்ள என்னன்னா சிரிக்கிறேன். அப்போ இதுவும் நடிப்பான். ஏய், எதுதாண்டி நீ உண்மையா பண்ணுவ? ஏய் மாமா, இவ்வளவு நேரம் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு ஆழ்ந்துட்டு தான் இருந்தேனே. இப்ப நீ சொன்ன வார்த்தை கேட்டதும் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. அதனால என்னையே அறியாம நான் சிரிக்கிறேன். உடனே இது உன்னாடி பண்ணி கேட்காத, போடா. ஆமா, நீ என்ன சொன்ன? அழகா இருக்கேனா? நான் அழகா இருக்கேனா? என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? எருமை, நீ அழகா இருக்கான்னு தான் சொன்னேன். ஏன்னா இன்னைக்குதான் பார்க்க பொண்ணா லட்சணமா இருக்க. நீ அழகா இருக்கன்னு மட்டும் தான் சொன்னேன், எனக்கு பிடிச்சிருக்கெல்லாம் சொல்லல. மூஞ்ச முகரையும் பாரு. டி மாமா, மனசுல இருக்க வார்த்தை தாண்டா வாய் வழியா வரும். நீயே வாயால சொல்லிட்டே நான் அழகா பொண்ணா லட்சணமா இருக்கேன்னு. டேய், இதெல்லாம் சொல்லிட்டு நீ பிடிச்சிருக்குன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், பிடிச்சிருக்க போய் தானே இதெல்லாம் சொல்றேன். அது சரி, நீ எல்லாம் மனுஷ பிறவியே கிடையாது தெரியுமா? சார் உன்னை ஒரு அடியில 4-5 அடி சேர்த்து கொடுத்துருக்கணும். தப்பு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். இரு, போகும்போது சொல்லிட்டு போறேன், இன்னும் 4 சேர்த்து கொடுங்க சாருன்னு. எனக்கு மட்டும் அடிக்கிற ரைட்ஸ் வந்துன்னு வச்சுக்கேன்,
அவளை பாக்குற இடத்துல உன்னை அடிச்சிட வேண்டி. ஐயோ மாமா, உங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்கேடா. அடிக்க மட்டும் இல்ல, அணைக்கவும் ரைட்ஸ் இருக்கு. அதான் இப்ப கூட அணைச்சிட்டு இருக்கியே பாரு, கோவில்ல கூட பார்க்காம நீ எவ்வளவு அழகா அணைச்சிட்டு இருக்க. அப்போ என்ன உனக்கு பிடிச்சிருக்கு அப்படிதானடா மாமா? என்னடா மாமா சொன்னதை நகர்ந்துட்டேன். பார்க்க பாவமா இருக்கு, பச்சை பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்காளேன்னு வந்து என்னன்னு கேட்டேன் பத்தியா? என்ன பிஞ்ச செருப்பாலே அடிக்கணும். உன்னெல்லாம் அடிச்சு வேலையை விடு, நான் போறேன், சாமி கும்பிடணும். நகரடி. என்னது வழிய விடவா? அதெல்லாம் வழி விட முடியாது. என்ன தாண்டி படா மாமா, முடிஞ்சா இடிச்சுக்கிட்டு போ, எங்க வேணாலும் இடிச்சுக்கலாம், நான் இதை சொல்ல மாட்டேன். அது சரி, உன்னால திட்டுறதுலயும் அடிக்கிறதும் தப்பே இல்லடி. ஒண்ணு சிவ அடிக்கணும்னு நினைச்சா கூட முடிய மாட்டேங்குது. ஏய் நகரடி. அறிந்து கொண்டேன் பெண்ணாலே, உன்னோட இடது கண்ணோ என்னோட பலத்து கண்ணோ ஒன்னாக பத்த தடவி பொட்டிக்கலாம். கெட்டது மனசு வந்து முட்டது வயசு, வந்து பார்த்த பொழுது எட்ட பெண்களின் நான் ஒரு தினசு. சார் என்னடி நிலா, எதையோ நினைக்கிற, நீயே சிரிக்கிற, தனியா புலம்புற, என்னதாச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல, அங்க பாரு லவ் பேர்ட்ஸ் பார்த்து சிரிச்சேன். 2 லவ் பேர்ட்ஸும் எவ்வளவு அழகா முட்டை கொடுத்துருக்குது பத்தியா? ஓ லவ் பேர்ட்ஸ், நம்பிட்டேன். என்ன சொன்ன லவ் பேர்ட்ஸ் 2 அழகா முத்தம் கொடுத்துக்குது. ஆமா, ஓ ஆள் கூட அப்பப்ப நச்சு நச்சுன்னு கொடுக்கறாரு, நீ என்னன்னு கேட்க மாட்டேங்கிற? ஐயோ கரெக்டா கேட்டுட்டாலே. அது 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 நான் பயத்துல இருக்கேன்ல, அதனால என்னால கேட்க முடியல, அவ்வளவுதான். நான் மட்டும் பயமா இல்லைன்னு வச்சுக்கேன், அவர்கிட்ட நேரடியா கேட்டுருவேன். ஓ அப்படி. ஆமா, நீ பயத்துல இல்லாத போது அவரு நச்சனை கொடுத்துட்டா மேடம் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவானோ, அப்போ வாங்கிப்பேன். கேக்கல, என்ன பண்ணுவேன்? அது நான் ரொம்ப கோவக்காரி, அதனால பயங்கரமா திட்டிடுவேன் அவரை. அவர் மட்டும் நான் பயத்துல இல்லாத போது நல்ல தைரியமா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் என்கிட்ட நடந்துக்கிட்டா நான் திட்டிடுவேன். ஏண்டி திட்டிடுவேங்கிறதே கொஞ்சம்லாம் சொல்றியே. ஏனிலா என்ன என்னென்னமோ மனசுக்குள்ள வந்துருச்சு போல இருக்கேன். உனக்கு தெரியாதா, எனக்கு எப்பவுமே அவரை பிடிக்கும். அவர் எப்பவுமே என் மனசுல இருக்காரு. அவர் தாலி கட்டும் போதுதான் அவர் யாரோ எவரோவா இருந்தாரு. இன்னைக்கு அவர் என் கழுத்துல தாலியை கட்டி நானும் அவரும் ஒன்னா இருக்குமோ, அப்போலேருந்தே அவர் மட்டும்தான்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு உனக்கு தெரியாது. ஏண்டி இப்படியா மனசுல நினைச்சிட்டே இருந்தா என்னைக்குதான் உன் மனசு அவர்கிட்ட காட்ட போறேன்? இங்க பாரு, இப்படி நினைச்சு நாட்களை வேஸ்ட் பண்ணாத, போய் அவர்கிட்ட உன் மனசுல இருக்கிறத சொல்லு. நீ சொல்லிட்டா அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் தன்னால நடக்கும்ல. லூசு, எனக்கு அதெல்லாம் நடக்கணும்லாம் ஆசை இல்லை. எனக்கு அவர் எப்பவுமே என் கூட இருக்கணும், எப்பவுமே காலம் முழுக்க அவர் என் கூட இருக்கணும், நான் அவர் கூட இருக்கணும். இதுதான் எனக்கு வேணும். நீ சொல்றது சரிதான், மனசுல இருக்கிறத சொல்லணும் தான். ஆனா ஒரு பொண்ணு நான் எப்படி போய் அவர்கிட்ட சொல்ல முடியும்? அவரு ஏதாவது என்கிட்ட சொன்னாதானே பதிலுக்கு என்னால சொல்ல முடியும். ஏண்டி எல்லாரும் இப்படி இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு லவ்னு வந்துட்டா அது முதல்ல ஆம்பளை தான் சொல்லணுமா என்ன? ஏன் பொண்ணு நீ சொன்ன ஆகாதா? இல்ல ஏத்துக்க மாட்டாரா? இங்க பாரு, எல்லாரும் இப்படியே நினைச்சீங்கன்னா அப்புறம் தனக்குள்ள உள்ள காதல மூடி மறைச்சிட்டே தான் இருக்கணும். இங்க பாருடி நீலா, இவ்வளவு நாள் நீ மூடி மறைச்சதெல்லாம் போதும். நீயா போய் அவர்கிட்ட சொல்லு, அவர் கண்டிப்பா ஏத்துப்பாரு. இப்பெல்லாம் அவர் உன்னை நெருங்கி தானே வராரு, உன்னை பிடிச்ச போக தானே உன்கிட்ட நெருங்கி வராரு. உன்னை பிடிக்காம உன் பக்கத்துல கூட வரமாட்டாருல்ல அவரு. இல்ல, இப்ப நானா போய் சொல்றதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. நான் அப்படி சொல்லி அவர் ஏத்துக்கலன்னா என்னடி இப்படியெல்லாம் யோசிக்கிறேன்? நீ இப்பதான் சொன்னல
அவருக்கு உன்னை பிடிக்க போய் தான் உன் பக்கத்துல நெருங்குறாரு. நெருங்க மட்டுமா செய்யறாரு, இப்பெல்லாம் என்னென்னமோ அவரு கொடுக்க நீ வாங்கன்னு இருக்க. அப்புறம் இதெல்லாம் பிடிக்காமலா? இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கல்ல, இனிமே எதுக்கு மனசுல இருக்கிறத மறைக்கணும்? இங்க பாரு, அவர் சொல்லுவாருன்னு நீ காத்துட்டு இருக்கத விட்டுட்டு நீ உன் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு பாரு. நீ சொன்னீனா கண்டிப்பா அவரும் பதிலுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவாரு. நீ சொல்லி பாரு. நீ சொல்றதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி நான் அவர்கிட்ட என் காதலை சொல்றேனே வச்சுக்கேன், அவர் ஏத்துக்கிட்டா சந்தோஷம். இல்ல இல்ல, நான் சும்மாதான் உன்கிட்ட பழகுறேன்னு சொல்லிட்டாருன்னா என்னால இதை ஏத்துக்கிட்டு அவர் கூட நிம்மதியா இருக்கவே முடியாதுல்ல. இப்ப அவரு என்னை ஏத்துக்கிட்டாரா ஏத்துக்கலையான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் இப்படி இருக்கிறது கூட எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இப்படி கூட காலம் முழுக்க இருந்துருவேன். ஆனா ஏய், என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க? நீ இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தனா சரியா வராது. ஏய், உனக்கு புரியுதா இல்லையா? அவர் உன்கிட்ட நெருங்கும் போது உன் மனசாட்சியான எனக்கே தெரியுது. அவருக்கு ஒன்று பிடிச்சி போய் தான் உன்கிட்ட நெருங்கி வராரு. ஆனா நீ என்னடானா அவருக்கு பிடிக்காம போயிடுமோ, அவர் என்னை ஏத்துக்காம போயிடுவாரோன்னு நீ இப்படி எல்லாம் என்னென்னமோ பேசிட்டு இருக்க. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒன்று பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீயும் அவர் மனசுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டேன்னு நான் நினைக்கிறேன். இங்க பாரு, இப்படி அப்படின்னு ஏதோ யோசிச்சுட்டு நாட்களை கடத்தாத. சரி, நீ வேணா உன்னை பண்ணு. இன்னும் உனக்கு அவர் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு உனக்கு இன்னும் சந்தேகமா இருந்ததுன்னா இன்னும் ஒரு 2 நாள் விட்டு பாரு. அவர் இந்த 2 நாள்ல உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு பாரு. அவர் நடந்துக்கிறத வச்சு நீயா தெரிஞ்சுக்கலாம்ல அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கா இல்லையான்னு. நீயா முடிவு பண்ணிக்கலாம்ல. அதுக்கப்புறமா உன் காதல் அவர்கிட்ட சொல்லு. நீ சொல்றதும் சரிதான். இன்னும் 2 நாள் அவர் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு பார்த்துக்கிட்டு என் மனசுல இருக்கத நான் சொல்லிடுறேன். நாளைக்கு நைட்டு அநேகமா நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுவோம். ஊருக்கு போனதும் அங்கே எங்கள் வீட்டில் வச்சு அவர்கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். சரியா? நீ சொன்ன மாதிரி இனிமே நாளை வேஸ்ட் பண்ண மாட்டேன், நாட்களை கடத்தவும் மாட்டேன். நான் சீக்கிரமாவே என் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்லிடுறேன். இப்பவாது ஒத்துக்கிட்டீங்க. நீ பாடி இனிமேலும் அதை இதை யோசிச்சு இனி வர நாட்களை கடத்தி போடாத. சரியா? சீக்கிரமா உன் மனசுல இருக்கிறத அவர்கிட்ட சொல்லு. நீ சொன்னீனா அவர் மனசுல இருக்கிறதையும் உன்கிட்ட சொல்லுவாரு. சீக்கிரம் சொல்லிட்டு 2 பேரும் ஒன்று சேர்றதுக்கான வழியை பாருங்க. சரியா? உன் மாமியாரும் உங்க பாட்டியும் பாவண்டி. சீக்கிரமா ஒன்று சேர்ந்து குழந்தைய பெற்று கொடுங்கம்மா. சிப்போடி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ இந்த மாதிரி அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. சரியா? அடி பாவி, இவ்வளவு நேரம் விஷயத்த வாங்குற வரைக்கும் வாங்கிட்டு இப்ப என்ன போ. நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், உனக்கு மனசாட்சி இல்லடி. அது சரி, நான் தான் மனசாட்சில நான் இனிமே உனக்குள்ள வரவே மாட்டேன்டி. போடி. நீ எங்க போனாலும் திரும்பி இங்கதான் வரணும். இங்க வந்து தாண்டி ஆகணும். நீ புருஷா, அப்ப நான் உன்கிட்ட காதலை சொல்ல போறேன். ஏத்துப்பீங்கல்ல? கண்டிப்பா ஏத்துப்பீங்கல்ல? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? என்ன பிடிக்கலன்னு சொல்லிட மாட்டீங்கல்ல? என்னை ஏத்துக்காம விட்டுட மாட்டீங்கல்ல? மனசுக்குள்ள தைரியத்தை வச்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்ல போறேன். நம்ம ஊருக்கு போனதும் நம்ம வீட்டில் நம்ம பெட்ரூம்ல வச்சு உங்ககிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்ல போறேன். ஐ லவ் யூ புருஷா. நம்ம குல்ஃபி இங்க இருக்கான். இவளை எங்கெல்லாம் தேடிட்டு வர இங்க வந்து நின்றுட்டு இருக்கான். குல்ஃபி பேர் கரெக்டா தாண்டி வச்சிருக்கான். உன்னை பார்த்தாலே மனசுக்குள்ள என்னமோ சில்லுன்னு இருக்கு. மனசுக்கு மட்டுமா சில்லுன்னு இருக்கு, உன்னை தொட்டாலே எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்கீங்க? அதான் 2 பேரும் ஒண்ணாதானே இருக்கீங்க. எதுக்கு இப்ப 2 பேரும் கத்திட்டு இருக்கீங்களாமா? கத்தணும்னா நான் தான் கத்தணும். ஏன்னா இப்ப நான் தானே தனியா இருக்கேன். உங்க 2 பேருக்கு என்ன? அதான் ஜோடியா தானே இருக்கீங்க. போய் டூயட் பாடுங்க போங்க. அடி குல்ஃபி, நீ மட்டும் எங்கடி தனியா இருக்க? எப்போ நான் உன் கூட தாண்டி இருக்கேன். நீ எங்க இருந்தாலும்
எப்பவும் உன் கூட தாண்டி இருப்பேன். என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் உன்னையும் சுத்தி சுத்தி வரணும்னு தோணுது. சுத்தி சுத்தி மட்டும் இல்ல, உன்னை என்னென்னமோ பண்ணணும்னு தோணுதுடி குல்பி. அதுக்கு முன்னாடி என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லணும்ல குல்பி. நம்ம வீட்டுக்கு போகிறோம். நம்ம வீட்டுக்கு போனதும் என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் முறைப்படி என்னென்ன பண்ணணுமோ அப்ப இருக்குடி. அப்பெல்லாம் உன்னால பயந்தெல்லாம் ஓட முடியாது, ஓடவும் விட மாட்டேன் கோல்ஃபி. I love you. மயக்கம் வருதே வருதே உடம்பு முழுக்க சுடுதே சுடுதே கடந்து தவிக்கும் உயிரே உயிரே கடந்து எடுத்த தயிரே தயிரே உன் புடவை முந்தானை சாய்ந்ததில் இந்த பூமி பூ பூத்தது இது கம்பன் பாடாத சிந்தனை உன் காதோடு யார் சொன்ன நான் சும்மா இருக்கணும்னு நினைச்சாலும் போடவை கூட சும்மா இருக்க விடாது போல இருக்கு. டேய் அர்ஜுன், ஏதாவது ஏடா கூடமா பண்ணி வைக்காத. ஏற்கனவே நம்மளை கண்டாலும் பயந்து ஓடிட்டு இருக்கான். மொத்தமா ஓடுற மாதிரி பண்ணிடாத. அத்தடி, இவர் எப்போ வந்தாரு? ஏய், என்னடி லுக்கு? அத்தி, சார் என்ன சார் அங்கிருந்து என்ன மிரட்டுறதுக்காகவே வருவீங்களா சார்? அடி பாவி. ஆமா, இப்ப நான் உன்னை மிரட்டினேன், நீ பார்த்த. ஆமா, பாருங்க முகத்தை வேறப்பா வச்சுக்கிட்டு என்ன லுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கல்ல. ஓ, அதுக்கு பேர் தான் மிரட்டுறதும். அடி குல்பி. ஆமா, என்ன இந்த நைட் டைம்ல நீ மட்டும் மேல தனியா வந்து நின்றுட்டு இருக்கான்? கூப்பிட்டு இருந்தா நானும் வந்திருப்பேன்ல. அது சரி, இவரை பார்த்தாலே இப்பெல்லாம் பயமா இருக்கு. இதுல நான் வேற இவரை கூட்டிட்டு வந்து இங்க நிக்கணுமாமா. ஏன் சார், இந்நேரம் நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க. நீங்க தூங்குனதுக்கு அப்புறமா ரூமுக்கு வரலாம்னு நினைச்சேன். இவர் என்னடானா இங்க வந்து நிக்கிறாரு. இப்ப நம்ம எப்படி போறது? என்னடி கேட்டுட்டே இருக்க, அமைதியா இருக்க? சார் நான் போகணும். அடி வேணாண்டி, ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருக்க பாத்துக்க. எனக்கு எப்பட தனியா டைம் கிடைக்கும்னு பாத்துட்டு இருக்கேன். இப்ப தனியா கிடைச்ச டைம்லலாம் போகணும்னு வெறுப்பேற்றிட்டு இருக்கோம். ஒன்னு நீ ரூமுக்கு வரும்போது பாத்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நினைச்சேன்டி நீ ரூமுக்கு வர மாட்டேன்னு நினைச்சேன். எங்கேயாவது மூளை முடுக்கல ஒளிஞ்சிருப்பேன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரி இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன். ஒன்னு குல்பி, இன்னைக்கு நான் உன்னை விடுற மாதிரிலாம் இல்ல. போல என்கிட்ட இன்னைக்கு நீ சிக்கியே ஆகணும்டி. சார் சார், தாத்தா கீழே தான் இருக்காரு. தாத்தாவை கூப்பிடணும்னு நினைச்சேன். தாத்தா. ஆதி, மாமாங்க மாமாங்க, என்னங்க மாமாங்க எப்ப பாரு எல்லாத்துக்கும் கோவப்பட்டா எப்படிங்க மாமாங்க? அது இன்னொரு தடவை நீ சாருன்னு சொல்லி போற. நீ சொல்லு, அப்ப நான் என்ன பண்றேன்னு உனக்கே தெரியும். இனி வாயில இருந்து சாருங்கிற வார்த்தையே வரக்கூடாதுடி. வரவும் விட மாட்டேன்டி. நான் போகணும். ஏய், எங்க போற? எங்கேயோ போறேன், வழி விடுங்க நான் போறேன். எங்கேயோ வா. ஏய், டைம் என்னன்னு பாத்தியா? சொல்லுங்க, ரூமுக்கு வா, போய் படுக்கலாம். வாடி. அது சரி, ரூமுக்கு வந்தா என்ன ஆகும்னு எனக்கு தெரியும். நான் வர மாட்டேன். நீ வரலாம், தூக்கிட்டு போயிடுவேன். ஒழுங்கா ரூமுக்கு வா. ஏன்னா நீங்க இப்பெல்லாம் ரொம்ப தான் மிரட்டுறீங்க. நீ கேட்கலன்னா அப்படிதான் மிரட்டுவேன். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது, ஓடிடணும். ஆமாடி. ஏய், என்ன எங்க ஓடுற? மொபைல் என்கிட்ட இருந்து ஓட முடியாதுடி ஒன்னும். சரி, எதுக்குடி இப்பெல்லாம் என்னை பார்த்து ரொம்ப பயப்படுறான்? அப்படி என்ன பண்ணிட்டேன்? எதுக்கு இப்பெல்லாம் இப்படி பயப்படுறான்? அது நீங்க விடுங்க, நான் சொல்றேன். ஏய், நான் விட்டா சொல்லுவியா இல்ல ஓடிடுவியா? ஓடலாம் மாட்டேன், சொல்றேன். நீங்க விடுங்க. விடவா? கண்டிப்பா விடணுமா? அது கண்டிப்பா விடணுமா? அது அது சொல்லுடி, கண்டிப்பா விடணுமா? சில்விரிசல் கண்டது உள்ளம் இவையெல்லாம் பெண்ணே உன்னாலே தங்கத்தாமரே நிலாவே மெல்ல மெல்ல உன் பேரை சொன்னாலும் வாழ்வுறுதே. வாயில இருந்து வார்த்தையும் வர மாட்டேங்குது. இவர் பக்கத்துல வந்த எனக்கே இப்படி எல்லாம் ஆகுது. ஏய், உன்னதான் கேக்குறேன். கண்டிப்பா விடணுமா? ஏய் குல்பி, நான் கேட்கறதுக்கு எதுக்கும் நீ பதில் சொல்ல மாட்டேன்னு தெரியும். சரி, ரூமுக்கு வா, ரூமுக்கு போலாம். உன்கிட்ட நிறைய பேசணும், வா. வேற நீங்க விடுங்க. சரிடி விட போதுமா? குல்பி,
கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ ஆயிடுச்சு. இவர் பக்கத்துலயே போக கூடாது. ஏய், என்ன ரூமுக்கு போலான்னு சொன்னேன். வா போலாம். நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். இந்த முன்னாடி பின்னாடி கதெல்லாம் வேணாம், என் கூடவே வா. வாடி. இல்லைன்னா பின்னாடி ரொம்ப நாள் ஆச்சு கொடுக்கவா? இப்பதான் பஞ்சர் இல்லாம நல்லா இருக்கு, இதுல மறுபடியும் பஞ்சர் ஆக்கணும்னு நினைக்கிறாரு. இல்ல, வாங்க 2 பேரும் ஒன்னாவே போலாம். அது வா போலாம். ரொம்ப மிரட்டாதீங்க, அதான் வரேன்னு சொல்லிட்டேன்ல. நான் எங்கடி உன்னை மிரட்டினா? ஏய், நான் இப்ப வேற மூட்ல இருக்கேன்டி. உன்னை மிரட்டுற மூட்லாம் இல்ல. ரூமுக்கு வா, உனக்கு இருக்கு. அண்ணா அடி குல்ஃபி, நான் ரூமுக்கு போறேன், நீ சீக்கிரம் வா. ரொம்ப லேட் பண்ண மறுபடியும் நான் வர வேண்டியது இருக்கும், பாத்துக்கலாம். வா. அண்ணா அண்ணா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னா. இங்க பாரதி கூப்பிட்டு இருக்கான், நீங்க போறேன்னு சொல்றீங்க. உன்னை ரூமுக்கு சீக்கிரம் வான்னு சொன்னேன். சீக்கிரம் வா, எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் போய் அதை பாக்குறேன். சீக்கிரம் வந்து சேரு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, உங்ககிட்ட கொஞ்சோண்டு பேசணும்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா. சார் என்ன சார், பாரதி பாவமா கேட்டுட்டு இருக்கான், நீங்க என்ன போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சார் ஆச்சு, எதுக்கு சார் இந்த பிடிவாதம்? ஏய், எனக்குள்ள வேலை இருக்கு, நீ சீக்கிரம் வந்து சேருன்னு சொன்னேன். வா, நான் போறேன். அண்ணா நான் உள்ள அட்டு வந்திருக்கேனா, என்கிட்ட பேசாம என்ன பார்க்காம போறீங்க? சார் என்ன ஆச்சு இவங்க 2 பேருக்கும், எதுக்கு சார் இவ்வளவு கோவமா போறாரு? இவகிட்டே கேட்போம் என்னன்னு. பாரதி என்னாச்சு, எதுக்கு சார் உன் மேல கோவமா இருக்காரு? என்ன நீ கிட்ட சொல்லு, என்னால முடிஞ்சது ஏதாவது பண்றேன், சொல்லு பாரதி. என்ன சொன்ன? உன்னால முடிஞ்சதா? அத நீ எல்லாத்தையும் பண்ணிட்டியே, இதுக்கப்புறம் பண்றதுக்கு என்ன இருக்கு? நீ ஆசைப்பட்ட மாதிரி என்னையும் பிரிச்சுட்டல, இப்ப நிம்மதியா இருக்கா, சந்தோஷமா இருப்பியே, உனக்கு உள்ளுக்குள்ள குழுக்குள்ளன்னு இருக்குமே. பாரதி என்னம்மா என்ன சொல்ற? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணலையம்மா. எதுவும் பண்ணலையா? நடிக்காத, பண்ண வேண்டிய எல்லாத்தையும் தான் பண்ணிட்டியே. ஆனா உன்ன மேல சத்தியமா ஒரு மனுஷன் நான் வெளியில பார்த்ததே கிடையாது தெரியுமா? இவ்வளவு கேவலமான ஜென்மமா இருக்க. பாரதி தேவையில்லாம பேசிட்டு இருக்க, உங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு தெரியாது. எதுக்கு சார் உன் மேல கோவமா இருக்காருன்னு எனக்கு தெரியாது, ஏன் அவர் உங்ககிட்ட பேசாம இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. இப்படி எதுவுமே எனக்கு தெரியாத போது இதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? எதுவுமே தெரியாதா? அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும்? எல்லாமே செய்யறத செஞ்சுட்டு இன்னைக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்க. அது சரி, எங்க அண்ணன் என் மேல எவ்வளவு பாசமா இருந்தா தெரியுமா? அவர்கிட்ட இருந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுட்டேன்ல. ஆமா, நீ பிரிக்க தானே செய்வ, நீதான் மோயா ஜாலக்காரியாச்சே. அது மட்டுமா, எங்க அண்ணனை என்னென்னமோ பண்ணி மயக்கி உன் கை குழப்பட்டு வச்சிருக்க, அப்படிதானே? இந்த பெரியவங்களா சொல்லுவாங்களே முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கேன்னு, அந்த மாதிரி இப்ப எங்க அண்ணனை நீ உன் முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்க, அப்படிதானே? மோயா ஜாலக்காரி. அது மட்டும் இல்ல, ஏன் தான் இப்படி இருக்கேன்னு தெரியல, கேவலமான பிறவியா இருக்க. பாரதி வயசுக்கு தகுந்த பேச்ச பேசு. என்ன சொன்ன? முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கேனா? அப்புறம் என்ன சொன்ன? நான் மயக்கி வச்சிருக்கேனா? தப்பு இல்லையே, அவர் ஏன் புருஷன் தானே. நான் முந்தானையில முடியாம வேற யார் முடிவா? அவரை நான் மயக்காம வேற யார் மயக்கவா? ஆமா, நான் என் புருஷனை மயக்க தான் வச்சிருக்கேன். அதுக்காக அவர் அவங்க தங்கச்சி கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறவ கிடையாது. எனக்கு அவர் என் புருஷனா இருக்கணும்னு தான் நினைப்பேன். உனக்கு அண்ணனா இருக்கக்கூடாதுன்னு ஒரு நாளா நான் நினைச்சது கிடையாது. தேவையில்லாத வார்த்தைலாம் பேசுன அடிச்சிருவேன் பாத்துக்க. என்ன உனக்கு இவ்வளவு வாய்? படிக்கிற பொண்ணு மாதிரியா பேசிட்டு இருக்க? மயக்கிறேன் முந்தானையில முடிகிறேன்னுட்டு. சே என்ன என்னையும் எதுக்கு பேசிட்டு இருக்க? இன்னும் உனக்கு பாரதியை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். என்கிட்ட இந்த மாதிரி எதிர்த்து பேசுற வேலை வச்சுக்காத, மரியாதை கொடுத்து பேசு. வேண்டாம் பாரதி, தேவையில்லாம பேசிட்டு இருக்க. என்ன சொன்ன? உன்னை எதிர்த்து பேசுறேனா? உன்னை எதிர்த்து மட்டும் இல்ல, உனக்கு அட்வைஸும் கொடுப்பேன். ஏன்னா நான் உன்னோட வயசுல மூத்தவன், கூடவே உனக்கு அண்ணியும் கூட. அப்படி இருக்கும்போது நான் உனக்கு எடுத்து சொல்லலாம், தப்பு கிடையாது. வாய்ஸ குறை சொல்லிட்டேன். என்ன சொல்ல? அண்ணியா? யாரு? நீயா? நீ எல்லாம் எனக்கு அண்ணியா? சி, அது சொல்லும்போது உனக்கே வெக்கமா இல்ல? எங்க ஸ்டேட்டஸ் என்ன? உன் ஸ்டேட்டஸ் என்ன? நீ எனக்கு அண்ணின்னு சொல்ற? இங்க பாரு, நீ இத சந்தர்ப்ப சூழ்நிலையால எங்க அண்ணன் உன் கழுத்தை தாலி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்காக எனக்கு நீ அண்ணி ஆயிட முடியாது, என் அண்ணனுக்கு நீ பொண்டாட்டியாவும் ஆக முடியாது. பாரதி, நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். என் புருஷனுக்கு நான் தான் பொண்டாட்டி, உனக்கு நான் தான் அண்ணி, உங்க வீட்டுக்கு நான் தான் மருமக. இது நீ இல்ல, யார் நினைச்சாலும் மாத்த முடியாது, யாராலையும் மாத்தவும் முடியாது. தேவையில்லாம பேசிட்டு இருக்க. யாரு? நீ எங்க வீட்டு மருமக, என் அண்ணனுக்கு பொண்டாட்டி, எனக்கு அண்ணியா? இதெல்லாம் ஒரு நாள் நடக்காது. என்ன இன்னமும் என் அண்ணன் கூட சேர்ந்து வாழலன்னு எனக்கு தெரியும். இப்ப மட்டும் இல்ல, நீ எப்பவும் என் அண்ணன் கூட சேர்ந்து வாழ மாட்டாரு. நான் வாழவும் விட மாட்டேன். நீ எனக்கு அண்ணியா வரதுக்கு எந்த அருகதையுமே இல்லாதவ, எங்க வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு எந்த தகுதியும் இல்லாதவ. நீ எல்லாம் தெருவில் கடல பிச்சைக்காரி. நீ எங்க வீட்டை பார்த்த உடனே கோபுரத்துல வாழ ஆசைப்படுறியோ? விட மாட்டேன்.
நீ என் வீட்டுக்கு மருமகளா ஒரு காலமும் ஆக முடியாதுடி. ஏய், எதுக்கு போய் நடிச்ச? ஒரு அடியோட விட்டுருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. யார பார்த்து டீன்னு சொல்ற? சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் உனக்கு அண்ணி. உன்னால அண்ணின்னு கூப்பிட முடியலனா வாங்க போங்கன்னு கூப்பிட்டு பழகு. கொஞ்சம் கொஞ்சமா என் அண்ணின்னு கூப்பிடவும் பழகு. கூப்பிடணும் இல்லன்னு வச்சுக்கோ, இப்ப ஒரு அடிக்கு 4 அடி அவ்வளோ. டி ஆமா, யார பார்த்து டி? பிஞ்சிடும் பாத்துக்கா. ஏய் என்ன, நான் உன்னை அண்ணின்னு கூப்பிடணுமா? தெருவில் கடந்த நாய் நீ, உன்னை பார்த்து நான் அண்ணின்னு கூப்பிடணுமா? நீ எல்லாம் சொல்லி திருந்த மாட்டேன். அடிச்சதான் திருந்து வேணும். இன்னும் 4 அடி கூட கூட கொடுப்பேன். இங்க பார், அண்ணி தான் கூப்பிடணும். நீ கூப்பிடுவேன், கூப்பிட வைப்பேன். கூடிய சீக்கிரமே இந்த நிலா யாருன்னு உனக்கு காட்டுவேன். நிலா அண்ணின்னு உன் வாயாலே கூப்பிட வைப்பேன். உங்க அண்ணன் உன்கிட்ட பேசலனா என்கிட்ட வந்து அண்ணி அண்ணி அண்ணனை பாருங்க அண்ணி, என் மேல கோவமா இருக்காங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க அண்ணி, நீங்க தான் அண்ணி பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீதான் என் அண்ணனை முன்னாடி முடிஞ்சு வச்சுக்கிட்ட, என் அண்ணனை மயக்கிட்ட. என்ன பேச்சு இதெல்லாம்? படிக்கிற புள்ள மாதிரி பேசு, தேவையில்லாம பேசாத. இப்படியெல்லாம் நீ பேசவும் கூடாது. அது சரி, என் அத்தை உன்னை சரியா வளர்க்கல, என் அத்தையும் உன்னை சரியா வளர்க்கல, என் புருஷனை உன்னை சரியா கண்டிக்கல. எல்லாத்துக்கும் சேர்த்து நான் வந்திருக்கேன்ல, இனி நான் வளர்க்கவும் செய்வேன், கண்டிக்கவும் செய்வேன். ஏன்னா நீ என் பொண்ணு, என் பொண்ணை எப்படி வளர்க்கணும் எப்படி கண்டிக்கணும்னு எனக்கு தெரியும். சரியா? ஓ சமத்து பிள்ளையா, போய் பாலை குடிச்சிட்டு பாடு. தேவையில்லாம போடி வாடி முந்தான மயக்கிட்ட இந்த மாதிரி வார்த்தைகளா படிக்கிற பிள்ளை பேசக்கூடாது. புரியுதா பாரதி கண்ணு? என்ன என்னமோ அதிகாரமா மிரட்டிட்டு இருக்க? அதான் சொன்னேன்ல, உன் அம்மாடி நானு அப்படிதான் மிரட்டுவேன், அடிக்கவும் செய்வேன். ஓ ஆல்ரெடி என் பிள்ளைய ஒரு அடி அடிச்சிட்டேன், அதுவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. போமா போ, கண்ணை வேற சிவந்துருச்சு. நான் வேணா வந்து உனக்கு மருந்து போட்டு விடவா? போ போய் பாலை குடிச்சிட்டு பாடு. நம்ம நாளைக்கு ஊருக்கு போகணும், நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ஊருக்கு கிளம்புவோம். சரியா? என்ன உன் அண்ணன் உன்கிட்ட பேசலையா? கவலைப்படாத, சீக்கிரமே உன் அண்ணன் உன்கிட்ட பேசுவாரு. என் புருஷன் கிட்ட நான் போய் சொல்றேன். சரியா? நான் சொன்னா என் புருஷன் கண்டிப்பா கேட்பாரு. நான் போய் சொல்லி என் புருஷனை உன்கிட்ட பேச வைக்கிறேன். சரியாடி தங்கம்? போங்க. ஏய் என்ன நீ அண்ணனை வார்த்தைக்கு வந்து உன் புருஷன் சொல்லிட்டு இருக்க? இப்ப இல்ல, அவர் எப்பவுமே உனக்கு புருஷன் ஆக மாட்டாரு. எனக்கு மட்டும்தான் ஒண்ணு, என் அண்ணனை மட்டும்தான் இருப்பாரு. உனக்கு புருஷனா ஆகவும் நான் விட மாட்டேன். என்ன சொல்ல, நான் உன்னை அண்ணி கூப்பிட வேணாம், கூப்பிட மாட்டேன். இப்ப இல்ல, எப்பவுமே கூப்பிட மாட்டேன். நீ என் வீட்டுல இருந்து சீக்கிரமா போயிடுவேன், போக வைப்பேன். பாக்கலையா? அடி செல்லக்குட்டி, இவ்வளவு நாளா ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டு இருக்கான், தெரியாம பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நான் தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கேன். இப்பதான் தெரியுது, என் வீட்டு செல்லக்குட்டி எப்பயோ பெரிய பொண்ணு ஆயிட்டு இருக்கா போல இருக்கு. இதுதான் எங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. அதுவரை என் புருஷன் வேற உன்னை லட்டு லட்டுன்னு கூப்பிடுவாரா, அதனால நானும் உன்னை குழந்தையாவே நினைச்சிட்டேன். இந்த குழந்தை இப்ப குமரி ஆயிட்டான்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொன்ன? என் புருஷன் எனக்கு புருஷனா இருக்க மாட்டாரா? அடி பைத்தியக்காரி, அவர் எப்பயும் என் புருஷன் ஆயிட்டாருடி. நீ என்ன சொன்ன? நீ அண்ணின்னு கூப்பிட மாட்டியா? என்ன இந்த வீட்டுல இருக்க விட மாட்டியா? இந்த வீட்டை விட்டு போயிடுவேனா? பார்க்கலாம், நீயா நானு பார்க்கலாம். நான் இந்த வீட்டை விட்டு போகும்போது நீயே கூப்பிடுவேன், தயவு செஞ்சு போகாதீங்க அண்ணி, இங்க இருங்க அண்ணின்னு நீயே உன் வாயால கூப்பிடுவேடி, கூப்பிட வைப்ப. தேவையில்லாம என்கிட்ட சவால் விட்டுட்டு இருக்காத. சரியா? அவர் இப்ப இல்ல, எப்பவுமே என் புருஷன் தான். அவருக்கு நான் தான் பொண்டாட்டி. என் இடத்துல எவ்வளவும் வரமாட்டான், வரவும் விட மாட்டேன் தங்கம். உனக்கு அண்ணின்னு ஒருத்தி இருக்கானா, அது இந்த நீலா மட்டும்தான். நீலா மட்டும்தான் உன் அண்ணி. சரி அடி தங்கம், சின்ன பிள்ளை மாதிரி சவால்லாம் விட்டுட்டு இருக்க பாரு. போங்க, நீ நல்லா படிக்கிற பிள்ளை, நீ என்னடானா சினிமால வர மாதிரி சவால் விட்டுட்டு இருக்க. போடி போ, உன்கிட்ட ஒரே சிரிப்பா போகுது. போ போய் சாமத்து பிள்ளையா பாடி போ, போடி. ஏய் என்ன நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், என்கிட்ட நின்னு விளையாடிட்டு இருக்க? ஐயோ என் செல்லமே, நான் எப்படி உன்கிட்ட விளையாட முடியும்? நான் போய் என் புருஷன் கூட தானே விளையாட முடியும். இப்ப கூட ரூமுக்கு சீக்கிரம் வாடின்னு கூட்டிட்டு போறாரு. எதுக்குன்னு நினைச்சேன்? நாங்க 2 பேரும் விளையாடணும், அதுக்குதான். சரியா? நாங்க 2 பேரும் நல்லா விளையாடி உனக்கு ஒரு குட்டி பாப்பாவை கொடுக்குறேன். அத்தையா பொறுப்பா எங்க பாப்பாவை நல்லபடியா கொஞ்சிட்டு. சரி அடி தங்கம்?
ஏய் என்ன தேவலாம் என்ன பேர் பேசிட்டு இருக்க? அச்சோ இந்த மாதிரி அண்ணி முன்னாடி நின்னு கத்திட்டு இருக்க கூடாது. நீ போ சீக்கிரமா அத்தைய பொறுப்பாகிற வழிய பாரு சரியா? ஏனா சீக்கிரமே நான் குட்டி பாப்பா பெத்து கொடுப்பேன். நீ தானே வளர்க்கணும் என் பிள்ளைய நல்லபடியா வளர்க்கணும் சரியா? உன்னை மாதிரி ராங்கியா இல்லாம எங்களை மாதிரி பொறுப்பானவளை வளர்க்கணும் சரியா? நீ ஒரு பிள்ளைய வளர்த்துக்கிட்டே இரு. அதுக்குள்ள ஆன் தி வேல ரெண்டாவது பிள்ளைய சீக்கிரம் பெத்துறேன். ஏன்னா அவங்க அண்ணன் கொஞ்சம் ஃபாஸ்ட் மட்டும் இல்ல முரடனும் கூட. பாப்பா எப்படி பிடிக்காத தெரியுமா? சரி சரி இதெல்லாம் சின்ன பிள்ளை கிட்ட சொல்லக்கூடாது, தப்புதான். நீ போ, நான் சீக்கிரமா போறேன். உங்க அண்ணன் விளையாட கூப்பிட்டுருக்காரு. வரட்டா பேபிமா? என் செல்ல குட்டி போங்க, போய் சமத்த தூங்குங்க. அண்ணி அண்ணனுக்கும் நிறைய வேலை இருக்கு. அண்ணின்னு கூப்பிட மாட்டியா? கூப்பிட வைக்கிறேன்டி. அண்ணிய அம்மானே கூப்பிட வைக்கிறேன். கூடிய சீக்கிரமே வைக்கிறேன். என் புருஷன் உன்னை நல்லா வளர்க்காம விட்டுட்டாரு. அவர் இடத்துல இருந்து நான் தான் உன்னை நல்லா வளர்க்கணும். வளர்க்குறேன்டி என் தங்கமே. வரட்டா? பாய். யானைக்கு சின்ன பூனை போட்டியா, துணிஞ்சு மோதி தம்பட்ட பாடு பாத்தியா? வாயாதே கள்ளியே வெள்ளியே கள்ளி போடி ராமனின் மைதிலே நான் காடி கொண்டத கொக்கிரி ஓடி போடி. சார் சார் ஓய் இப்ப என்ன கூப்பிட்டா? இல்லனா சார் என்ன கூப்பிட்டேன்? நான் இனிமே அப்படிதான் சார் கூப்பிடுவேன். சார் 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 தான். வேணாண்டி, நான் வேற மாதிரி. நீ அப்படி கூப்பிடாதுன்னு சொல்லிட்டேன். என்ன சார் நான் சொல்றது மட்டும் நீங்க கேட்க மாட்டீங்களா? ஆனா நீங்க சொல்றது மட்டும் நான் கேட்கணுமா? கேட்க மாட்டேனே. அப்படிதான் கூப்பிடுவேன். சார் தான் கூப்பிடுவேன். சார் 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 சார். ஏய் அர்ஜுன், இதுக்கு மேல யோசிக்காத. நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணிடு. என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? இப்படி எல்லாம் பார்த்தா நான் பயந்து வேணாம். பயப்பட மாட்டேனே. எனக்கு இப்ப கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. நான் இனிமே இப்படிதான். தைரியம் வந்துருச்சு. சரி அடி. சார் மறுபடியும் சாரோ இருடி. நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே பழகினே. என்ன இனிமே உன் வாயில இருந்து சாருன்னு வந்தது, இதுதான் உனக்கு காம்ப்ளிமெண்ட். இதை நான் பனிஷ்மெண்ட்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என் பனிஷ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். இது உனக்கு காம்ப்ளிமெண்ட். பனிஷ்மெண்ட் இங்க கொடுக்க மாட்டேன், நம்ம வீட்டுக்கு வந்து கொடுக்குறேன். சார் மறுபடியும் பாரு. என்ன கத்தனாலும் சரிடி, இன்னொரு தடவை உன் வாயில இருந்து சாருன்னு வந்தது பரவாயில்ல. நீ சாருன்னு அடிக்கடி கூப்பிடு, இது அடிக்கடி கொடுப்பேன். எதுக்கு பயந்தா என்னடி அர்த்தம்? என்னங்க அது மேல விழுந்தா யாருக்கு அந்த பயம் வரதான் செய்யும். அதுவும் சடனா வந்து விழுந்துருச்சுல்ல. அடி உல்ஃபி, உன்ன வாய் மட்டும் தான் நான் தைரியசாலின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எப்ப பாரு எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கேன். அடி விடுங்க நான் போறேன். அது ஏய் குல்ஃபி, போகணுமா? கண்டிப்பா நீ போகணுமா?